அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட குயிக் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 49th மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இன்றைக்கி நைட் 7:30க்கு சென்னையில் நடக்குது. ஸோ இந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸுக்கும் டிசிக்கும் நடந்தது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருந்தோம். ரோஹித் சர்மா மட்டும் விளையாடல, மற்ற சூரியகுமார் யாதவ் நம்ம சொல்லலை. சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாட மாட்டாருன்னா அதே மாதிரி யாரும் சரியாக விளையாடல. வேறு யார் பும்ரா மீனா சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். பும்ரா ஆனால் விக்கெட் எடுப்பான்னு சொல்லி விக்கெட்லெஸ்ஸாக இருந்தது. மற்றபடி அவங்க நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மற்ற டீம்லாம் ஓகே. இன்றைக்கி மேட்ச்சு பார்த்துடலாம். 49th மேட்ச்சு சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கும் இருக்குது, பஞ்சாப் கிங்ஸுக்கும். ஸோ இதுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து கிரிக்கெட் ஆப்பில் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 ஒன்று இருக்குது. ஸோ இதில் யாராருன்னா சிஎஸ்கேல வந்து கெய்க்வாட், சிவம் துபே, ரஹானே, தேஷ்பாண்டே, ஜடேஜா, பத்திரானா, மொயின் அலி, தோனி, தீபக் சஹர், டேரல் மிச்சல், முஷிஃபுர் ரஹ்மான், ஜடேஜா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்து சர்துல் தாக்கூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரிஸ்வி பேட்டிங்லேயே வந்தால் ரிஸ்வி வரும், இல்லை பவுலிங்னு வச்சுட்டா சர்துல் தாக்கூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து சிக்கந்தர் தவன் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ப்ராப் சிம்ரன் சிங். ரெண்டு பேரில் சிக்கந்தர் தவன் ஃபிட் ஆகிட்டா சிக்கந்தர் தவன், அப்படி இல்லைன்னா ப்ராப் சிம்ரன் சிங் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பேஸ்டோ, ரூசோ, சசாங்க் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஹர்ப்ரீத் கௌர், ஐஷ்தோஷ் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ரபாடா. ஸோ இவங்களாம் விளாட்றாங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்து ராகுல் சஹர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா மெயினாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அஸ்ட்ராலஜி வந்து 10% தான், நியூமராலஜி தான் மெயினாக இதில் மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது நியூமராலஜி தான் அதிகமாக இருக்கும், அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளோட ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேல ஒரு 6 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கும், பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஒரு 5 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கணிக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இதில் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சிஎஸ்கேல வந்து பேட்டிங்கை பொறுத்தவரை யாராருன்னா சிவம் துபே, மொயின் அலி, தோனி, இவங்க 3 பேர் நல்லா, ஜடேஜா, 4 பேர் விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை வந்து சர்துல் தாக்கூர், முஷிஃபுர் ரஹ்மான், பத்திரானா, இந்த 3 பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தம் 7 பிளேயர்ஸ். மொத்தம் 7 பிளேயர்ஸ். நம்ம 6 பிளேயர்னு சொல்லியிருந்தோம், மொத்தம் 7 பிளேயர்ஸ். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை 7 பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். ஜடேஜா, சிவம் துபே, மொயின் அலி, தோனி, பத்திரானா, முஷிஃபுர் ரஹ்மான், ஜடேஜா, சர்துல் தாக்கூர், இந்த 7 பிளேயர்ஸு. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் 5 பிளேயர்ஸு. யாருன்னா பேஸ்டோ, ஜிதேஷ் சர்மா, ராகுல் சஹர், அது இம்பேர் பேரை சொல்லியிருக்கோம், எல்லாண்டா எடுத்துக்கோங்க. ராகுல் சஹர், ரபாடா. 5th பிளேயர் வந்து சிக்கந்தர் தவன் விளையாண்டா சிக்கந்தர் தவன் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ரூசோ. ஆனால் ரூசோக்கும் நிறைய மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. சிக்கந்தர் தவன் ரெண்டாவது ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ரூசோக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் மெயினாக 4 பிளேயர் தான். பேட்ஸ்டோ, ஜிதேஷ் சர்மா, ராகுல் சஹர், ரபாடா, இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துங்க. சிஎஸ்கேல 7 பிளேயர்ஸ் எடுத்துங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ட்ரீம் 11 பிளேயர்ஸ் என்ன சொல்லிடுறேன். சிவம் துபே, மொயின் அலி, ஜடேஜா, தோனி, சர்துல் தாக்கூர், முஷிஃபுர் ரஹ்மான், பத்திரானா, முஷிஃபுர் ரஹ்மான், பேர்ஸ்டோ, ஜிதேஷ் சர்மா, ராகுல் சஹர், ரபாடா. ஸோ இந்த இந்த ட்ரீம் 11 பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி மேட்ச்சில் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிரிக் 11 நியூஸ் சேனலோடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நம்மளோட சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.